பிரைஸ் த லார்ட். 66ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். இங்கே சங்கீதக்காரருடைய விருப்பம் என்னவென்று பார்த்தோம்னா, பூமியின் குடிகள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாட வேண்டும் என்பதே. இங்கே சங்கீதக்காரர் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா குடிகளையும் உற்சாகப்படுத்துகிறார். தேவனுக்கு முன்பாக நீங்கள் கெம்பீரமாய் பாடுங்கள் என்று. ஏதோ வசனமாய் கிடையாது, ஒரு கட்டாயத்தின் பேரில் கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக குற்ற மனசாட்சியுடன் நின்று அவரை துதிக்காமல், அவரிடத்தில் நாம் வரும்பொழுது கெம்பீரமாய், அதாவது சந்தோஷத்துடன், முழு விருப்பத்துடன் ஆண்டவரிடத்தில் வந்து அவரை நாம் பாட வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரர் விருப்பப்படுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூட, அவனவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பணத்தையோ பொருளையோ கொடுப்பதற்கு மாத்திரம் இங்கே ஆண்டவர் நம்மை வசனமாயும் கட்டாயமாயும் இல்லாமல் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை ஆண்டவருக்கென்று ஒரு பலியாக, ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்தில் நாம் படைக்கும் பொழுது, வசனமாயும் கிடையாது, கட்டாயமாயும் கிடையாது, உற்சாகமாய் தேவனிடத்தில் நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நாம் தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூற வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே கூட, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்ந்தால் மாத்திரமே நாம் நம்மையோ, இல்லையென்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவரிடத்தில் உற்சாகமாய் கொடுக்க முடியும். ஆமென். இப்படி நாம் இருக்கும்பொழுதே நாம் நம்மை சுற்றி இருக்கிற யாவருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் இருப்போம். ஆகையால் அன்பே பிரதானமானதா இருக்க நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது ரொம்ப முக்கியம். அவர் பலியையும் காணிக்கையையும் விரும்பவில்லை. நாம் ஆண்டவரிடத்தில் முழுமையாக அவரையே நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்பதே அவர் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்துட்டா போதும், மிச்ச எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமானதை தான் நாம் செய்கிறவர்களாய் இருப்போம். ஆகையால் முக்கியமான விஷயமே, பிரதானமான விஷயமே, அடிப்படையான விஷயமே நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதே. ஆமென். இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது வசனமாயும் கிடையாது, கட்டாயமாயும் கிடையாது, இல்லையென்றால் பாவத்தை சுமந்து கொண்டு ஒரு குற்ற மனசாட்சியுடனும் கிடையாது, இல்லையென்றால் வேற எந்த ஒரு தடங்களாலும் நாம் ஆண்டவரிடத்தில் போகாமல் நம்மையும் அவரையும் பிரிக்க எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் இடம் கொடுக்க மாட்டோம். ஆமென். ஆகையால் நம்முடைய விருப்பம் இதுவாக இருக்கட்டும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், ஏதோ ஒரு கோத்திரமோ இல்லையென்றால் சில ஜனங்களோ மாத்திரம் இல்லாமல், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு முன்பாக கம்பீரமாய் பாட வேண்டும். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கம்பீரமாய் பாட வேண்டும் என்று நாம் விருப்பப்படுவோம். இதை நாமும் புரிந்து கொண்டு மற்றவர்களையும் இதன்படி நாம் வழிநடத்த ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம். தேவனே நம்மை ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் நம்முடைய கால்களை இடறலுக்கும் தப்புவிப்பார். ஆமென்.